சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளாசியால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். இருக்கும்போது அந்த மூச்சை வெளியே விடும், மூச்சை தளர்த்தும் போது மூச்சை இழுத்துக்கும். அப்போ அதுவே மூச்சை இழுக்கவும் விடவும் இழுக்கவும் விடவும் அந்த நேரத்தை 1:1 என்கிற விதத்தில் 6 எண்ணுகிற வரையில இழுத்து 6 என்கிற வரையில விடுது. பிறகு 6 எண்ணிக்கையை கூட்டி 7 ஆக்கி, பிறகு 1 மாதம் கழித்து அதை 8 ஆக்கி, இன்னும் 1 மாதம் கழித்து 9 ஆக்கி, ஒரு 3-4 மாதத்தில் 10 எண்ணுகிற வரையில் இறுக்கி பிடித்து 10 எண்ணுகிற வரையில் தளர்த்துகிற நிலைக்கு வந்துவிட்டால் இந்த குழந்தையோட ஆஸ்மாவும் இந்த பிரீத்திங் ப்ராப்ளமும் சரியாகி போய்விடுகிறது. அப்போ இதை மட்டும் செய்தால் போயிடுமா ஐயா? போகலாம், முயற்சித்து பார்க்கணும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, அதற்குரிய சிறப்பு மருந்து உணவுகளையும் அதற்குரிய பயிற்சியை மேற்கொண்டால் நிரந்தரமாக இந்த பிரீத்திங் கம்ப்ளைண்ட் என்கின்ற ஏங்கல் நெபுலைஸ் என்பதை செய்யாமல், பிராங்கோ டைலேட்டர்ஸை யூஸ் பண்ணாமல் குழந்தைகளை நிரந்தரமான ஆரோக்கியம் பெற்றவர்களாக மாற்றுகிறது. அதுதான் சித்தனுடைய பெருமை. இன்னொன்று முக்கியமாக இந்த தருணத்தில் சொல்லணும், இந்த சைனஸில் தலைவலி என்று ஒன்று வரும். தலையில் தண்ணி ஊற்றிட்டா கடுமையாக தலைவலி வந்துடும். இந்த தலைவலியிலிருந்து விடுபட முடியாமல் அவதி விட்டு கொண்டிருப்பார். துண்டை போட்டு தலையில் இயக்கி கட்டி கொள்வார். தலை வலி நீக்க மருந்துகளை முழுங்கிக் கொண்டிருப்பார். தலைவலி போவதில்லை, கடுமையாக இருக்கும். அதற்கு என்று ஏக்லஸ் என்று ஒரு தைலத்தை உருவாக்கிறேன். ஏக்குனா வலி, லெஸ்னா இல்லை. ஏக்லஸ் வலி இல்லை. இதுல 100 மில்லி இருக்கிறது. இந்த 100 மில்லியில 1/3 எடுத்து ஒரு கரண்டியிலே சூடு செய்து அது வெது என்று பொறுக்கிற சூடு இருக்கிற போது தலைக்கு நன்றாக தேய்த்து, அதையே சைனஸ் பகுதியிலே முகத்தில் எல்லாம் தேய்த்து 1/4 மணி நேரம் தேய்க்க வேண்டும். தேய்த்தா சூடு பறக்கும், அது இருக்கிற மூலிகை தன்மை. அப்படி தேய்த்து 1/4 மணி நேரம் ஊற விட்டு பிறகு சுடு தண்ணின்னா பச்சை தண்ணி ஊற்றி விலகாத சுடு தண்ணி, இது ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சுட வைத்த தண்ணீர் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஆற்றிக்கணும், சூடு கம்மியாக இருந்தாலும் நம்ம சூடு பண்ணிக்கணும். அப்படி சூடாக இருக்கிற இந்த தண்ணீரை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு தலைக்கு சீக்காத்தூள், அரப்புத்தூள் அல்லது ஹேர் கேர் என்கின்ற அந்த அரப்பு பவுடரை போட்டு தலைக்கு தேய்த்து சுடு தண்ணீரிலே குளித்து விட்டு, எண்ணெய் போக குளித்து விட்டு, பிறகு தலையை நன்றாக உலர்த்தி விட்டு புழுங்கல் அரிசி சாதம் மிளகு ரசம் செய்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட உடனே கொட்டாய் வரும், தூக்கம் வரும். படுத்து தூங்கி எழுந்தீங்கன்னா அப்பவே தலைவலி போயாச்சு, சைனஸ் போயாச்சு. இப்படி 7 நாட்களுக்கு ஒரு முறை 3 முறை இதை தேய்த்து குளித்து விட்டு இந்த கபா, டான்ஸ், பிராங்க் அண்டு கோரோ என்கின்ற மருந்தை உள்ளே சேர்த்து கையாண்டால் நிரந்தரமாக சைனஸினாலே வருகிற தலைவலியிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆற்றலுடைய சிறப்பு மருந்து உணவுகள் இந்த மண்ணிலே இருக்கின்றன. அவைகளை எனர்ஜி ஃபுட்ஸ் என்கிற நிறுவனம் தயாரித்து அளிக்கிறது. அன்பு மருத்துவமனையில் அவைகளை பெற்று நீங்கள் நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ்கிற வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இந்த மூக்கில் இப்பெல்லாம் ரொம்ப வெளியில் பிரபலமாக தெரிவது, மக்கள் வந்து சொல்வது செப்டல் டிஃபெக்ட், செப்டல் டீவியேஷன். மூக்கு தண்டு வளைந்திருக்கிறது, அதை அறுவை சிகிச்சைனாலே அதை சரி செய்ய முடியும், சுரண்டி விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அடுத்தது, மூக்கிலே தசை வளர்கிறது, அதை திசுக்கட்டி, நேசல் பாலி. சிலருக்கு மூக்கில இருந்து வெளியிலே வளர்ந்திருப்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? மூக்கில் தசை வளர்ந்துருந்தா ஒரு பக்கம் மூக்கில் இருக்கும், அது மூக்கை அடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் காற்று போகவே போகாது, ஒரு பக்கம் நாசி துவாரத்தினாலே சுவாசித்துக் கொண்டிருப்பார். சைனஸ்
மூக்கு அடைப்பு. மூக்கடைப்புக்கு காரணம் வெறும் சளி அல்ல. அந்த மூக்கடைப்புக்கு காரணம் மூக்கில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, நேசல் பாலிப், நாசி திசுக்கட்டி. இந்த திசுக்கட்டியை அறுவை சிகிச்சை இல்லாமல் கரைக்கிற மருந்துகளை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த தயாரிப்புகளை கொடுத்துதான் அன்பு மருத்துவமனையில், அன்பு நல மையத்தில் வெற்றிகரமாக நேசல் பாலிப்பை கரைக்க முடிகிறது. நேசல் பாலிப், சைனஸ் ஹெட், ஒவ்வாமை, ஆஸ்மா, மூச்சு இறைப்பு, நெஞ்சில் சளி கட்டி கொண்டு பல்மனரி கன்ஜெஷன், கபம் நெஞ்சில் கட்டி கொண்டிருக்கிறது, சுவாசிக்க முடியவில்லை, ஆஸ்மா இழைப்பு இறைக்கிறது, கொஞ்ச நேரம் கூட ஓட முடியல, அப்படியே சீத்து பூத்துன்னு இறைக்குது, கடுமையான இருமல் காலையில வந்து என்னை உபாதைப்படுத்துகிறது, நெஞ்சிலே சளி கட்டி கொண்டு சுவாச தடைப்பட்டு ஏறத்தாழ மரண அவஸ்தை போல அவதி வருகிறேன். இவைகளை எல்லாம் சித்தர்கள் தந்திருக்கிற மூலிகை உணவுகளும் மூலிகை தயாரிப்புகளும் நம்மை நிரந்தரமாக காக்கும். அதனோடு சரியான பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை சேர்த்து கையாண்டால் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை சித்தர்களின் உலகம் நமக்கு தந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகமே, உலகளாவிய தமிழ் சொந்தமே, நலம் பெறுங்கள், சித்தர்களை நம்புங்கள், மூலிகைகளை கையாண்டு பூரண ஆரோக்கியத்தோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.